ராகவரான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்சியில் வரப்போறான்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த வதந்தி எல்லாம் ஒன்றும் வராது இருக்கேன்னு இந்த பொதுமக்கள்லாம் யோசிச்சிருப்பீங்க. அது மாதிரி நிறைய வதந்தியும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தற்கூரி வந்து வீடியோ போட்டிருக்கானா, என்னன்னு போட்டிருக்கானா, நேற்று ராகவரான்ஸ் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்ன சொல்லியிருந்தாரா, ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கு, அதனால ஒரு கால அவகாசம் வேணும், அதனால வந்து சில நாய்கள்லாம் வந்து குலைச்சிட்டு இருக்கும், அந்த நாய்க்கு என்ன பண்ணணுமோ அதை போட்டால் சைலண்டா இருக்கும், ஒரு புதிய இடத்துக்கு போனால் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கணும். அப்புறம் என்னும்போது அதை மாதிரி சொல்லியிருந்தாரு ராகவரான்ஸ். அதை வந்து இந்த தற்கூரி என்ன பண்றான்னா, அதை அப்படியே வந்து மாற்றி ராகவரான்ஸ் வந்து பொதுமக்களை தான் வந்து தற்கூதின்றாரு, பொதுமக்கள் வந்து அவங்களோட தேவைகளை கேட்டால் தற்கூதின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொதுமக்களை வந்து ஒட்டுமொத்தமா வந்து பொதுமக்கள் மேல போட்டுட்டாங்க. ராகவரான்ஸ் சொன்னது எங்க, இவரு போனது எங்க, அந்த மாதிரி கான்செப்டா வந்து இதை எடுத்து போயிட்டு பொதுமக்கள் மேல லிங்க் பண்றாரு. ஏன்னா அப்பதான் வந்து இப்போ ராகவரான்ஸ் மேல வதந்தியை பரப்ப முடியும். நீங்க நான் தான் ராகவரான்ஸ் மேல வதந்தியே பரப்பினாலும் ராகவரான்ஸ் யாருன்னு சொல்லிட்டு இது பொதுமக்களுக்கு தெரியும். நீ விஜயை வந்து வதந்தியை பரப்பி பாத்தீங்கன்னா விஜய் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா விஜய் யாருன்னு பொதுமக்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது ராகவரான்ஸ் யாருன்னு பொதுமக்களுக்கு தெரியும். நீங்க என்னதான் வதந்தியை பரப்பினா ராகவரான்ஸ் எதுவும் பண்ண முடியாது உங்களால. நான் திருச்சி கிழக்குல ராகவரான்ஸ் எதிர்க்க யாராச்சும் ஜெயிக்க முடியுமா? அப்படி ஜெயிக்கக்கூடிய திறமை ரெண்டே பேருக்கு தான் இருக்கு. ஒன்னு தளபதி விஜய், ஒன்னு தல அஜித். இவங்க ரெண்டு பேரும் தவிர வேற யாராச்சும் ராகவரான்ஸ் நிக்கிற திருச்சி கிழக்குல யாராச்சும் ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கீழே உங்களோட கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தற்கூறின்றதுனால என்ன பண்ணலாம் நீங்க